பந்தள ராஜா அரண்மனைக்கு எதிராக சதி செய்யறவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு அறிவிக்க சொல்லியிருந்தாரு இல்லையா? அதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல ராஜாவை பார்க்க வந்திருந்தவங்க மணிகண்டன் எல்லாருமே வெளியே போனதுக்கு அப்புறமேல மந்திரி சக்கரபாணி கிட்ட நம்ம விட்டு அம்பு நமக்கு எதிராகவே திரும்பி இருக்கு, இனிமேல் நம்ம தாமதிக்க வேண்டாம், இவங்க யாரையுமே இனிமே நம்ம சந்திச்சோம்னா நம்ம பொழப்புல கை வச்சிருவாங்க அப்படின்னு சொல்றான். அடுத்த காட்சியில பாறையில உட்காந்து மணிகண்டன் தவம் பண்ணிட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க. அந்த கண்ணப்பன்கிற வேடன் மரத்துக்கு பின்னாடி இருந்து அவரை நோக்கி அம்பை ஏறான். அந்த அம்பு அவர்கிட்ட வந்ததுமே தியானம் பண்ணிக்கிட்டே கையால அதை தடுத்து நிறுத்துறாரு. தடுத்து நிறுத்தினதும் அந்த அம்மா அப்படியே திரும்பி ஒரு கயிறா மாறி இவனை மரத்தோட சேர்த்து கட்டிடுது. கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு வர சக்கரபாணி என்ன நடந்துன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரான். மரத்துல கண்ணப்பனை கட்டி இருக்கிறத பார்த்துட்டு என்னடா ஆச்சு, உன்னை அம்பு விட சொல்லியிருந்தேனே அப்படின்னு சொல்ல, அந்த அம்பு தான் இப்ப கயிறா மாதிரி எனக்கு கட்டியிருக்கு அப்படிங்கிறான். அம்பு எப்படா கயிறா மாறும், உனக்கு புத்தியே கிடையாது, உன்னை போய் நம்பினே இல்லை அப்படின்னு சொல்ல, எனக்கு தயவு செஞ்சு இந்த கைத்துல அவுத்து விடுங்கன்னு சொல்லி கெஞ்சுறான். அதுக்கு நீ பண்ண வேலையை சரியா பண்ணல, அதுக்கு ஆண்டவனே கொடுத்த தண்டனை தான் அப்படியே இரு, பணமும் புகழி வேணும் தானே, நான் போயிட்டு அதை அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது யார்ட்டையும் சொல்லிடாது அப்படின்ட்டு அங்க கிளம்புறான். இவனு கெஞ்சிட்டே இருக்க கை தவிர்த்து விடுங்கன்னு. சக்கரபாணி எதையுமே கண்டுக்காம அந்த இடத்த விட்டு போயிடுறான். மணிகண்ட தவம் செய்யற இடத்துக்கு சக்கரபாணியும் இந்த வேடன் திட்டிக்கிட்டே வர்றான். அந்த இடத்துல தவத்தை முடிச்சுக்கிட்டு பாறையில இருந்து கீழே இறங்கி வர மணிகண்டன், இது யார் சக்கரபாணியா, என்ன ஒரு அற்புதம், இந்த நேரத்துல நீங்க இங்க இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு. சக்கரபாணி பதறிக்கிட்டே, இல்ல நீங்க தான் அடுத்த ராஜாவா போறீங்க, உங்களுக்கு பின்னாடியே வந்தா உங்களுக்கு வேண்டிய செய்யலாமே அப்படிங்கறதுக்கு தான் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். அதுக்கு மணிகண்டன் நாங்க தியானம் பண்ண தானே வந்தேன் அப்படின்னு கேட்கவும், சக்கரபாணி உங்க பின்னாடியே வந்தா நானும் தியானம் பண்ணலாம்ல, அதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு திரும்பவும் வளர்றான். சக்கரபாணிக்கு தியானமா அப்படின்னு மணிகண்டன் கேட்டதும், ஏன் நான் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்கிறேன். தாராளமா பண்ணலாம், பகத் தியானம்னு இருக்கு, அதை பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குமோ அப்ப சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சக்கரபாணி சொல்றான். பண்ணலாம், வருத்தப்படாதீங்க, இப்ப நான் அரண்மனைக்கு போறேன், கூட வரீங்களா அப்படின்னு கேட்க, இல்ல நீங்க போங்க, நான் ஒரு ஆளை தேடிட்டு வந்தேன் அப்படின்னு சக்கரபாணி சொல்றான். அப்ப நீங்க போய் தான் சொல்லிருக்கீங்க, என்ன பார்க்க வர்றது யாரையோ தேடி தானே வந்திருக்கீங்க, யார் அது அப்படின்னு கேட்கும். நம்ம அரண்மனையில இருக்க ஒரு வேலைக்காரன் தான் அப்படின்னு சமாளிக்கிறான். இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம அரண்மனை வேலை பார்க்கறவனா அப்படின்னு சந்தேகத்தோட கேட்கவும், நான் வேற எந்த நோக்கத்தோட இங்க வரல அப்படின்றான். நல்லது போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுட்டு சிரிச்சுட்டு அங்கிருந்து அவரும் கிளம்பிடுறாரு. அடுத்த காட்சியில மணிகண்டன் அந்த மரத்துல கட்டப்பட்டிருக்க கண்ணப்பனை பார்த்துட்டு, உண்மையை சொல்லுங்க நீங்க யாரு அப்படின்னு கேட்கவும், நான் இங்க அம்மா விடத்துக்கு தான் வந்தேன், ஒரு கொலை செய்யறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னதும், கொலை செஞ்சிட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல, அந்த அம்பே கயிறா மாதிரி எனக்கு கட்டிருச்சு அப்படிங்கிறான். உங்களை யார் ஏற்பாடு பண்ணாங்க அப்படின்னு கேட்டதும், அரண்மனையில இருக்க ஒரு ஆளு, அந்த ஆளு என்னை பார்த்துட்டு போயிட்டான்னு வருத்தத்தோட சொல்ல, அப்போ உன்னை கட்ட அழுத்தி விடலையா அப்படின்னு கேட்கிறாரு மணிகண்டன். இல்ல, என்னை திட்டிக்கிட்டே பார்த்துட்டு ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்லவும், நீங்க கொல்ல வந்தது என்ன இல்லையே அப்படின்னு கேட்கவும், மன்னிச்சிருங்க, தெரியாம தப்பு பண்ணிட்டே, மன்னிச்சிருங்கிறான். ஒன்னும் பயப்பட வேண்டாம், இனிமே இந்த பாவத்தை செய்யாத, என்னால இந்த கட்டுல இருக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, கட்ட அழுத்தி விடுங்க அப்படின்றான். ஆண்டவனை வேண்டி கண்டிப்பா கட்டு மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாரு. இவனும் வேண்டிட்டு இருக்கிறப்ப இவர் இங்க இருந்து ஆசீர்வாதம் பண்ணவும் அந்த கட்டு மறையுது. உடனே அவன் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறான். அம்ப திறமையா விடக்கூடியவர் நீங்க, உங்களை மாதிரி ஆட்களுடைய திறமை நாட்டுக்கு பயன்படணும், அதனால எங்க அப்பா கிட்ட சொல்லி உங்களை அரண்மனை ஒரு படையில சேர்க்க சொல்றேன் அப்படிங்க, ரொம்ப நன்றி அப்படிங்கிறான். உங்களை மாதிரியான ஆட்கள் ரொம்ப சாதுவானவங்க, அவங்களுடைய சுய லாபத்துக்காக சில தவறான வகையில பயன்படுத்துவாங்க, ஆனா நஷ்டம் உங்களுக்கு தானே அப்படின்னு சொல்லவும், இனிமே எந்த தப்பு பண்ண மாட்டேன், நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். இனிமே நீங்களும் எனக்கு பிரியமானவங்க தான் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ண அவனும் வணங்குறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.